1976 ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா, நாம் ஒரு ஸ்கில்லை எக்ஸ்பர்ட்டாக மாறணும்னா அந்த ஸ்கில்லை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம லேர்ன் பண்ணால் அந்த விஷயத்தில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக மாறுவோம் அப்படின்னு அவர் ஸ்டடி பண்ணியிருக்காரு. அப்போ அந்த ஸ்டடியில் அவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, அது நமக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் கேளுங்க. கன்சிஸ்டன்சியாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் அந்த விஷயத்தை நம்ம 100 hours நம்ம செஞ்சோம்னா அந்த ஸ்கில்லை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் விட 95% நம்ம அந்த ஸ்கில்லை பெட்டராக மாறிடுவோமா. அதாவது ஒரு நாளைக்கு 18 minutes 18 நிமிஷம் மட்டும் நம்ம அந்த ஸ்கில்லை கன்சிஸ்டன்சியாக பொறுமையாக கவனமாக அந்த ஸ்கில்லை நம்ம கற்றுக்கிட்டோம்னா அந்த ஸ்கில்லை 95% பெட்டராக யாராலையுமே பண்ண முடியாத மாதிரி நம்ம கற்றுக்குவோமா. வெறும் 18 minutes மட்டும்தான். வெறும் 18 minutes மட்டும் டெய்லி நீங்கள் ஒரு ஸ்கில்லை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கில்லில் 95% நீங்கள் பெட்டராக மாறிடுவீங்க. மனிதர்கள் கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான கண்டுபிடிப்பில் இதுவும் ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு ஸ்கில் கற்றுக்குறீங்க. எக்ஸாம்பிளுக்கு வீடியோ எடிட்டிங் இல்லை கிராஃபிக் டிசைனிங் வேறு ஏதாவது ஒரு ஸ்கில் எதில் வந்தாலும் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு வெறும் 18 minutes நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் 95% ஆஃப் பெட்டர் தென் எனி பர்சனாக மாறிடுவீங்க. 95% அதை நீங்கள் மற்றவங்க பண்ணுறதோட அந்த ஸ்கில்லை நீங்கள் பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணிடுவீங்க. ஆனால் அங்கே தான் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு நாளைக்கு நீங்கள் 18 minutes கவலைப்பட்டீங்கன்னா கவலைப்படுறதுல நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக மாறிடுவீங்க. உங்கள் சுற்றி இருக்கிற 95% ஆஃப் பீப்புளுக்கு பெட்டராக நீங்கள் கவலைப்படுவீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு வருத்தப்படுற டைமை குறைங்க. எடுத்த உடனேலாம் குறைக்க முடியாது, எனக்கு தெரியும். அது முடிஞ்ச அளவுக்கு டைமை குறைங்க. நீங்கள் கவலைப்படுற டைமை குறைச்சிக்கிட்டே இருக்கணும். குறைச்சிட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கிற டைமை அதிகமாக்கிக்கங்க. நீங்கள் ஜாலியாகவே இல்லைனாலும் சரி, உங்கள் மைண்டுக்கு ரியல் எது இமேஜினேஷன் எதுன்னு தெரியாது. இமேஜினேஷனில் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க. டெய்லி ஒரு 18 நிமிஷம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஹாப்பினஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு சொன்னது ஸ்கில்லு தானே சொன்னேன். அதுக்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, கவலைப்படுறதும் ஒரு விதமான ஸ்கில் தான். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, கவலைப்படுறதும் ஒரு விதமான நம்மளோட ஸ்கில் தான். சரி, நீ இதை எப்படி சொல்கிற, எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுனா, எக்ஸாம்பிளுக்கு குழந்தைங்களை எடுத்துக்கோங்க. ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அதிகமாக கவலைப்படுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு பொருள் அது முன்னாடி காட்டி கிடக்கலனா தான் அது கவலைப்படும். ஆனால் பிறந்ததுக்கப்புறமா அந்த குழந்தை அதிகமாக கவலைப்படுறதை பார்க்கவே மாட்டீங்க, சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது கவலை எங்கேருந்து தெரியுமா பட ஆரம்பிக்குது? நம்மக்கிட்ட இருந்து தான். அது நம்மக்கிட்ட இருந்து கவலைப்படுறதை கற்றுக்குது. நமக்கும் அதே மாதிரி தான். கவலைப்படுறதை எப்படின்னு கற்று கொடுத்துட்ருக்காங்க. கவலைப்படுறது, வருத்தப்படுறது எல்லாத்தையும் பார்த்து நம்ம கற்றுக்குறோம். இதை அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்கில்லுக்குள்ளே வருவோம். அதாவது இந்த ஒரு ஸ்கில் அப்படிங்கிறத 18 minutes தான். வெறும் 18 minutes ஒரு நாளைக்கு நம்ம பர்ஃபெக்டாக ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட கன்சிஸ்டன்சியாக அந்த ஸ்கில்லை நம்ம கற்றுக்கும் போது நம்ம அதில் 95% மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம பெட்டராக மாறிடுவோம். அதுதான் கான்செப்ட். ஆனால் என்னென்னா, நம்மளால் அந்த 18 minutes கூட கரெக்டாக அந்த ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு செலவு பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற இந்த காலத்தில் ஒரு ஸ்கில் கற்றுப்போம். இந்த ஸ்கில் பிடிக்கிற ஒரு 4 நாள் கற்றுப்போம். அடுத்த 4வது நாள் வேறு ஸ்கில் கற்றுப்போம். இதுதான் கன்சிஸ்டன்டான எஃபர்ட் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற இதில் நம்ம நிறையா கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். நிறையா கற்றுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம். புதுசாக நிறையா கற்றுக்கணும் இன்ஃபர்மேஷன் நிறையா வேணும் இன்னும் ஓடுறோம். ஆனால் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே இன்ஃபர்மேஷனை ரிப்பீட்டடாக நீங்கள் திரும்ப கற்றுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கான அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்ததுக்கான பெஸ்ட் பாசிபிள் வே. என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் மைண்டுக்குள்ளே வருதுன்னா அதை நீங்கள் திரும்ப கற்றுக்கலன்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்தாலும் அது யூஸ் ஆகாது. ஜஸ்ட் நார்மல் இன்டலெக்சுவல் இன்ஃபர்மேஷனாக மட்டும்தான் இருக்கும். கான்ஷியஸ் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். அது இருக்கிறதுக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லை. அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். கான்ஷியஸாக இருந்தால் அதை நம்ம சப்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். அதுக்கு தான் இந்த டெய்லி 18 minutes நமக்கு யூஸ் பண்ணுறது. இப்போவே ஒரு நோட் ஒன்று எடுத்துக்கோங்க, எழுதுங்க. உங்களோட கோல் என்ன கோலோ அதை எழுதுங்க. தயவு செய்து உங்களோட ட்ரீமை எழுதாதீங்க. நான் சொல்கிறது கோலை சொல்கிறேன். எழுதிட்டு ஒரு நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு 18 minutes அதில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஒரு ஸ்கில் எடுத்துக்கோங்க. நீங்கள் கற்றுக்க போகிற ஸ்கில்லை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 18 minutes அந்த ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிறதுல செலவழிக்கணும். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். இதையே நீங்கள் ரிவர்ஸில் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் தினமும் 18 minutes விசுவலைசேஷன் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 95% ஆஃப் விசுவலைசேஷன் ஸ்கில்லை நீங்கள் பெட்டராக மாறிடுவீங்க. உங்களுக்கு நெகட்டிவாகவும் யூஸ் ஆகும்,
18 நிமிஷம் டெய்லியும் வருத்தப்பட்டீங்கன்னா அடுத்தடுத்து டெய்லியும் போக போக கன்சிஸ்டன்சியாக கவலைப்பட்டு நீங்கள் கவலைப்படுறதில் எக்ஸ்பர்ட்டாக மாறிடுவீங்க. வருத்தப்படுறதுலையும் சரி, தோக்கிறதுலையும் சரி, எல்லா இதுலேயும். நம்ம பிரெயினுக்கு வந்து எது ரியல் எது ஃபேக் அப்படிங்கிறது வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாது. நீங்கள் 18 மினிட்ஸ் உங்களோட ஸ்கில்லை வந்து கற்றுக்கிற மாதிரி மைண்டில் இமேஜின் பண்ணிங்கன்னா கூட நம்ம கற்றுக்கிறோன்னு தான் அது நினைக்கும். இது எப்படி வித்தியாசம் தெரியாது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா 2 எக்ஸ்பெரிமெண்ட் நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பியானோ எக்ஸ்பெரிமெண்ட்டு, இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பேஸ்கெட் பால் எக்ஸ்பெரிமெண்ட். 2 எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் 3 குரூப் வந்து எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு குரூப் ஆளுங்க வந்து ரியலாக வந்து பியானோவை வந்து ப்ளே பண்ணுவாங்க அவங்க கையால். 2வது குரூப் ஆளுங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மென்டலாக வந்து மைண்டுக்குள்ளே இமேஜினேஷன் மூலிமா பியானோ வந்து ப்ளே பண்ணுவாங்க ட்ரைனிங். லாஸ்ட்டாக இருக்கிற ஆளுங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் பேஸ்கெட் பால்லையும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு குரூப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரியலாக போய் பேஸ்கெட் பாலில் வந்து த்ரோ பண்ணுவாங்க. அடுத்து 2வதாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மென்டலாக வந்து டெய்லியும் த்ரோ பண்ணுவாங்க. 3வதாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து இவங்க 3 பேரையும் ரியலாக பியானோவை ப்ளே பண்ண விட்றாங்க. ப்ளே பண்ண விட்டுட்டு அவங்களோட பிரெயின் நியூரான்ஸை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது ரியலாக ப்ளே பண்ணவங்களோட நியூரான்ஸு பிரெயினில் எந்த இடத்துல நியூரான்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு இமேஜினேஷனில் ப்ளே பண்ணாங்களே அவங்களோட நியூரான்ஸும் ஈக்குவலாக வந்து ஒத்துப்போகும். இதனால தான் வந்து உங்கள் மைண்டுக்கு ரியல் எது இமேஜினேஷன் எது அப்படிங்கிறத பிரித்து பார்க்க தெரியாது. நீங்கள் டெய்லியும் 18 மினிட்ஸ் உங்களோட கோல் ஆகட்டும் எல்லாம் கிடைச்ச மாதிரி நீங்கள் விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்குன்னு 18 மினிட்ஸ்னால் 18 மினிட்ஸ் வந்து பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து நான் சொல்கிறேன். ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஓரளவுக்கு நல்ல பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து ஒரு ட்ராப் சிவப்பு டையை வந்து விடுங்க. ஒரு ட்ராப் அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து கலர் மாறிடுமா? ரெட் கலரில் மாறாது. அடுத்த நாள் வந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் ஒரு ட்ராப் ரெட் டையை வந்து விடுங்க, அப்பவும் மாறாது. அடுத்த நாள் மாறாது. ஒரு வாரம், ஒரு 3 வாரம், ஒரு 2 மாதம் கழித்து டெய்லி நீங்கள் ரெட் டையை விட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் அது கலங்கின மாதிரி ரெட் கலரில் மாதிரி இருக்கும். ஒரு மாதம் இருக்கிற எல்லா நாளும் ஒரு ட்ராப் வந்து விட்டுருங்க. அடுத்து ஒரு 2 மாதம், அடுத்து ஒரு 3 மாதம். 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ராப் விட்டு அந்த ஸ்விம்மிங் பூலையே நீங்கள் வந்து ரெட் கலரில் மாற்றிடலாம். இதுதான் மேட்ரு, இதுதான் சீக்ரெட். கன்சிஸ்டன்சி இல்லைன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. மோட்டிவேஷன் இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா டிசிப்ளினாக கன்சிஸ்டன்சியாக நம்ம ஒரே விஷயத்தை திரும்ப செய்யணும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அப்போ தான் நம்ம மைண்டில் ஆழமாக அது வந்து பதியும். நிறைய பேர் வந்து நிறையா விஷயத்தில் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க. அதாவது எப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும், எனக்கு வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், இதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், கமெண்ட்டில் பார்த்துட்டு தான் இருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதாவது என்னென்னா நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னாலும் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிக்கு தான். நான் என்ன சொல்லியிருக்கேன், விசுவலைசேஷன், அஃபர்மேஷன், இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நிறைய டெக்னிக் வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிற மெத்தடை வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் விசுவலைசேஷனும் அஃபர்மேஷனும் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நான் என்ன சொன்னனோ அந்த 2 வீடியோலையும் அதை அப்படியே உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக் பர்சன்னா அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் பர்சனாக மாற்றிக்கோங்க கோலை. அவ்வளோதான். கிடைச்ச மாதிரி விசுவலைஸ் பண்ணுங்கள். சிம்பிள் தான். நான் வந்து டீட்டெயிலாக ஒரு அரை மணி நேரம் உட்காந்து கூட நான் இதெல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனால் அது இப்போ பண்ண முடியாது. ஃப்யூச்சரில் நான் வந்து பண்ணுறேன், எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி மக்களே. இன்னும் உங்களோட ஆதரவை கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஆதரவை கொடுத்தீங்கன்னா என்னை வந்து அது மோட்டிவேட் பண்ணி இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் சீக்ரெட்டான விஷயங்கள் நிறையா வந்து உங்களுக்கு காத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நானும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறம் வந்து உங்களுக்கு நான் எங்கெங்கே இதெல்லாம் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது வேணும்னா அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மோஸ்ட் ஆஃப் த எல்லா விஷயங்களும் புக்கும் யூடியூப்பும் எல்லாம் அதில் தான் நான் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்களோட நேம் எல்லாம் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் போய் ஃபாலோ பண்ணிடுங்க மக்களே. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மெசேஜில் டிஎம் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி மக்களே.